வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நீதிபதியை விலை பேசிய திமுகவின் தலைமை சுமார் 500 கோடி வரை விலை பேசப்பட்டதாகவும் நீதிபதி மறுத்துவிட்டதாகவும், இதற்கான நிச்சயம் உங்களுக்கான தண்டனையை நான் பெற்றுக் கொடுப்பேன் என்பதையும் நீதிபதி கூறியிருக்கிறார். யாரையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் திமுகவிற்கு இருக்கிறது என்பதை இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லோரும் பணத்தை காக்கக்கூடிய, பணத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்களா? ஒருவராவது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்கின்ற வகையில் இந்த நீதிபதி இருக்கிறார். அதற்காகவே அந்த நீதிபதியை நாம் பாராட்ட வேண்டும். தற்பொழுது யாரை காப்பாற்றுவதற்கு திமுகவின் தலைமை நீதிபதிக்கு பேரம் பேசியது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அமைச்சர் KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி இவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த 10 நாட்களில் டெல்லி விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவார்கள். இது திமுகவின் வாக்கு வங்கியே மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் இருந்து பாதுகாப்பதற்கும் தப்பிப்பதற்குமான முயற்சியில் திமுகவின் தலைமை இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. நிச்சயம் இந்த முடிவிலிருந்து திமுக பின்வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் யார் பேச்சை கேட்டது என்று தெரியவில்லை. திமுக இந்த முடிவை மேற்கொண்டது. ஆனால் நீதிபதி ஒரே வார்த்தையில் முடிவடைத்து விட்டார். நிச்சயம் நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை வைத்து நான் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்க மாட்டேன். உண்மையின் பக்கம்தான் இருப்பேன். தவறு செய்தார்கள் என்றால் அதற்கான தண்டனை திகார் சிறைச்சாலையில் அனுபவிப்பார்கள். அதற்கான உரிய தண்டனையை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதை நீதிபதி அவர்கள் திமுகவின் மிக முக்கியமான நபரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் என்னிடம் விலை பேசியதற்கான உரிய தண்டனையையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் எச்சரிக்கையும் செய்துள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் திமுகவின் தலைமை செய்த இந்த மோசமான நிலைப்பாடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 46 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் திமுகவின் தலைமை தோல்வியின் காரணத்தினால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எங்கே விசாரணைக்காக டெல்லி சிறைச்சாலையில் அடைத்து விடுமோ, திகார் சிறைச்சாலையில் அடைத்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக நீதிபதியவே விலைக்கு வாங்கிவிட்டால் அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும் என்ற எண்ணம் எவ்வளவு மோசமான எண்ணம் தெரியுமா மக்களே? நிச்சயம் இதற்கான உரிய தண்டனையை என்ன கொடுக்கலாம்? நீதிபதி விளைவே போவாத காரணத்தினால் அவருக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை ஏராளமாக இருக்கிறது. நிச்சயம் இவர்களுக்கான தண்டனையை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கலாமா வேண்டாமா என்பதை